காமக்கடலில் மூழ்கிய இருவரும் அசதியில் உறங்கிக் கொண்டிருந்தனர். ஹேமாவுக்கு லேசாக முழிப்பு வந்தது. கடிகாரத்தை பார்த்தாள். மணியை பார்த்தவுடன் திடுக்கிட்டாள் ஹேமா. டே பிரபு, எழுந்துரு, மணி 8 ஆகுது என்று கத்தினாள். அதை கேட்ட பிரபு வாரி சுருட்டி எழுந்தான். என்னடி இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா? நம்ம வேற ஹனிமூன் கார்லேயே போகலாம்னு முடிவு பண்ணோம். எப்படியும் நாளைக்கு தான் ஊட்டி போய் சேருவோம் என்றான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக போகலாம். என்ன அவசரம் என்றாள் ஹேமா. நான் தான் அசதியில் தூங்கிட்டேன், நீ ஏண்டி எழுப்பலை என்றான். சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதடா. எல்லா சேட்டையும் பண்ணிவிட்டு இப்போ ஏன் எழுப்பலைன்னு கேட்குற? நானும் அசதியில் தூங்கிட்டேன், அதான் எழுப்பலை என்றாள். சரி, அதான் லேட் ஆகும்னு தெரிஞ்சிருச்சுல, நம்ம மறுபடியும் தப்பு பண்ணலாமா என்று சொல்லிக்கொண்டே அவள் சேலையை இழுத்தான். உனக்கு அதை விட்டால் வேற எதுவும் தெரியாதா என்றாள். ஓ, தெரியுமே, நிறைய தெரியும், நீ தான் விடமாட்டேங்கிறியே என்றான். சி போடா என்று அவனை பாத்ரூமிற்கு அடித்து விரட்டினாள். அவன் குளித்து விட்டு வருவதற்குள் சிறு சிறு வேலைகளை பார்த்து முடித்தாள். பிரபு குளித்துவிட்டு வந்தவுடன் ஹேமா குளிக்க சென்றாள். பிரபுவும் பின்னாலேயே சென்றான். டே, எங்கே பின்னாடியே வர என்றாள் அவள். இல்லடி, உனக்கு கஷ்டமாக இருக்கும், அதான் முதுகு தேய்ச்சி விட வரேன் என்றான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு என்றாள். பிரபுவும் முகத்தை சுளித்து கொண்டு சென்றான். பாத்ரூமுக்குள் சென்ற ஹேமா அவன் கூறியதை நினைத்து சிரித்து கொண்டே குளித்தாள். அவள் குளித்து விட்டு வருவதற்குள் பிரபு கிளம்பி நின்றான். ஹேமாவும் குளித்துவிட்டு வெளியே வந்தாள். ஏ பாப்பா, குளிச்சிட்டியா? சரி, நீ பொறுமையாக கிளம்பு, நான் அதுக்குள்ளே லக்கேஜ் எல்லாம் காரில் எடுத்து வச்சுட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் என்றான். ஹேமாவும் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு கிளம்பத் தொடங்கினாள். பிரபுவும் லக்கேஜை எல்லாம் காரில் எடுத்து வைத்துவிட்டு சாப்பாடு வாங்க கிளம்பினான். ஹேமாவும் பரபரப்பாக கிளம்பி கொண்டிருந்தாள். 15 நிமிடத்தில் பிரபுவும் வந்துவிட்டான். பாப்பா வாடி சாப்பிடலாம் என்று ஹாலில் இருந்து கொண்டு ஹேமாவை அழைத்தான். ஹேமாவும் அழகாக கிளம்பி கீழே இறங்கி வந்தாள். இப்போ சாப்பிட வேண்டாம், மணி 11:45 ஆகுது, ரொம்ப லேட்டாகும், சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு போகிற வழியில் சாப்பிடலாம் என்றாள். பிரபுவும் சரி, நீ சாப்பாடு எடுத்துகிட்டு போய் காரில் உட்காரு, நான் வீட்டை பூட்டிட்டு வரேன் என்றான். ஹேமாவும் சாப்பாட்டை எடுத்து கொண்டு போய் காரில் அமர்ந்தாள். பிரபு வீட்டில் உள்ள அனைத்து கேட்டையும் பூட்டிவிட்டு வெளியே வந்தான். காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். இருவரும் செல்லும் வழியெல்லாம் பேசிக்கொண்டே சென்றனர். இங்கேயே மணி 12 ஆயிடுச்சு, அங்கே போக எவ்வளோ நேரம் ஆகும் என்றாள் ஹேமா. விடிய விடிய தூங்காமல் போனால் நைட்டு 2 மணிக்குள்ளே போயிடலாம் என்றான் பிரபு. அவ்வளோ நேரம் ஆகுமா? அப்படிலாம் ஒன்றும் போக வேணாம், நைட்டு எங்கேயாவது ஹோட்டலில் இருந்துட்டு காலையில் போகலாம் என்றாள். சரிடி, உன்னோட விருப்பந்தான் என்றான். அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போதே மழை பெய்ய தொடங்கிவிட்டது. அதை பார்த்தவுடன் ஹேமாவுக்கு ஒரே சந்தோஷம். என்னடி ஜாலியாக இருக்கா என்றான். ஆமாண்டா, ரொம்ப ஜாலியாக இருக்கு என்றாள் அவள். சரி வா, அப்படியே காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு சாப்பிடலாம் என்றான். ஹேமாவும் சரி என்றாள். பிரபுவும் காரை ஒரு ஓரமாக நிறுத்தினான். இருவரும் காருக்குள் அமர்ந்து கொண்டு மலையை ரசித்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தனர். ஹேமாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. சிரித்து கொண்டே வேடிக்கை பார்த்தாள். அதை கவனித்த பிரபுவும் அவளை பார்த்து சந்தோஷப்பட்டான். இருவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு பிரபு காரை எடுத்தான். செல்லும் வழியெல்லாம் ஒரே சிரிப்பு சத்தம்தான். இருவரும் சிரித்து கொண்டே ஏதேதோ பேசிக்கொண்டே சென்றனர். ஏண்டா பிரபு, ரொம்ப தூரம் கார் ஓட்டுறியே, டயர்டா இல்லையா என்றாள் ஹேமா. புதுசாக ஓட்டுறவங்களுக்கு இருக்கும், ஆனால் எனக்கு இல்லை, பழகிடுச்சு. உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தினமும் ஆஃபீஸ் போவேன். நீ வந்ததுக்கப்புறம் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிறேன். அதான் அடிக்கடி காரை எடுக்கிறதில்ல என்றான். ஹேமாவும் சரி சரி, ரொம்ப என் மேலே பாசம்னு தெரியுது, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு என்றாள். சரிங்க மேடம் என்று சிரித்து கொண்டே காரை ஓட்டினான். ஹேமா அவனிடம் பேசிக்கொண்டே தூங்கிவிட்டாள். பிரபு காரில் பாட்டை ஓடவிட்டு கொண்டு காரை ஓட்டி கொண்டு சென்றான். ஹேமா முழித்து பார்த்தபோது ஒரே மழை. மணியும் 8 ஆகிவிட்டது. ஹே பிரபு, என்னடா இவ்வளோ நேரம் கார் ஓட்டுற, கொஞ்சம் நிப்பாட்டு என்றாள். அவனும் ஒரு ஓரமாக நிப்பாட்டினான். போதும், இங்கேயே ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பாரு, தங்கிடுவோம் என்றாள். அவனும் சுத்தி முத்தி பார்த்தான். பெரிய ஹோட்டல் ஒன்று இருந்தது. அதே ஹோட்டலில் தங்கலாம் என்று முடிவு செய்து காரை அந்த ஹோட்டலில் நிப்பாட்டினான். இருவரும்
கையில் லக்கேஜை எடுத்துக்கொண்டு அந்த ஹோட்டலுக்குள் சென்றனர். ஒரு ரூமை புக் செய்துவிட்டு ரூம் சாவியை வாங்கி கொண்டு சென்றனர். ரூமிற்குள் நுழைந்தவுடன் அங்கிருந்த கைபேசியில் சாப்பாட்டை ஆர்டர் செய்தான் பிரபு. இருவரும் முகம் கைகளை கழுவிவிட்டு சாப்பிட வந்தனர். சாப்பாடும் சரியான நேரத்தில் வந்தது. பிரபுவும் வெளியே சென்று சாப்பாட்டை வாங்கி வந்தான். வாடி சாப்பிடலாம் என்றான். அவளும் வந்து அமர்ந்து கொண்டு, குடு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன் என்றாள். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடி புது பழக்கமாக இருக்கு என்றான். உனக்கு டயர்டாக இருக்கும்ல அதான் என்றாள். டயர்டாலாம் ஒன்றும் இல்லை, நல்ல ஜாலியாக தான் இருந்துச்சு என்றான். பரவாயில்ல, நானே ஊட்டுறேன் என்று சாப்பாட்டை வாங்கி அவளே ஊட்டினாள். பிரபுவும் அவள் ஊட்ட ஊட்ட சாப்பிட்டு முடித்தான். அவன் சாப்பிட்டு முடித்தவுடன் ஹேமா சாப்பிடத் தொடங்கினாள். மழை நிற்காமல் பெய்து கொண்டிருந்தது. பிரபு எழுந்து போய் ஜன்னலை திறந்து வைத்தான். ஹேமாவும் சாப்பிட்டுவிட்டு அவனோடு சேர்ந்து ஜன்னலில் வேடிக்கை பார்த்தாள். தன்னையே மறந்து அவன் கைகளை இறுக்கி பிடித்தாள். அவள் கைகளை பிடித்த கணமே பிரபு அவளை பக்கத்தில் இழுத்து இடுப்பை பிடித்தான். அவளும் மெய் மறந்து ஒன்றும் பேசாமல் நின்று கொண்டிருந்தாள். மெல்லமாக அவளை ஜன்னலில் சாய்த்து, எனக்கு முத்தம் கொடுக்குறியா என்றான். அவளும் சிகப்பு நிறத்தில் சாயம் பூசிய உதட்டை மெல்ல அவன் கன்னத்தில் பதித்தாள். அவனும் சொக்கிப் போய் முத்தமிடத் தொடங்கினான். இருவரும் மாறி மாறி அன்பை பரிமாறி முத்தமிட்டு கொண்டனர். பிறகு சட்டென வெட்கத்தில் விலகினாள் ஹேமா. ஏ போகாத போகாத என்று அவளை இழுத்து பிடித்து மீண்டும் முத்தமிட்டான். ஹேமா அவன் முகத்தை பார்த்து சிரித்தாள். ஏண்டி சிரிக்கிற என்றான் பிரபு. அவளும் சிரித்து கொண்டே, லிப்ஸ்டிக் கரை உன்னோட முகம் முழுக்க இருக்கு என்றாள். பரவாயில்ல இருக்கட்டும், நீ விட்டு வச்ச மிச்சத்தை தீர்த்து வை என்று சொல்லிக்கொண்டே அவளை கட்டிலில் தள்ளினான். ஏ விடு என்று வெட்கத்தில் கெஞ்சினாள் ஹேமா. அதெல்லாம் விட முடியாது என்று லைட்டை அணைத்தான். மெல்ல அவள் உடையை அகற்றி அவன் கற்றுக்கொண்ட மொத்த வித்தையையும் காட்டினான். பிறகு ஒன்றும் தெரியாத குழந்தை போல அவளை கட்டிப்பிடித்து கொண்டான். அவள் மடியில் படுத்திருந்தபடியே பிரபு தூங்கிவிட்டான். ஆனால் ஹேமாவுக்கு தூக்கம் வரவில்லை. பிரபு தலையை கோதிக்கொண்டே செல்போனில் வீடியோ பார்த்து கொண்டிருந்தாள். இரவு 2 மணிக்கு மேல்தான் அவளுக்கு தூக்கமே வந்தது. பிரபுவை கட்டி அணைத்து கொண்டு உறங்கினாள். காலையில் இருவரும் 7 மணிக்கே எழுந்து கிளம்பினர். ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு இருவரும் காரை எடுத்து கொண்டு சென்றனர். செல்லும் வழியெல்லாம் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் ஹேமா. உன்னோட ஆர்வம் எனக்கு புரியுதுடி, ஆனால் நம்ம போய் சேரவே மதியம் 1 மணி ஆகிடும். போன உடனே தூங்கிட்டு சாயங்காலம் சுற்றி பார்க்கலாம் என்றான். ஹேமாவும் சரி சரி என்று தலையை ஆட்டினாள். இருவரும் பேசிக்கொண்டு சென்றதில் மணி 12 ஆகிவிட்டது. காலையில் சீக்கிரம் சாப்பிட்டதால் ஹேமாவுக்கு பசி எடுத்து விட்டது. எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும் என்றாள் ஹேமா. ஏ பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் 5 நிமிஷம்தான், கடையில் சாப்பாடு வாங்கிட்டு ரூமுக்கு போயிடுவோம் என்றான். இருவரும் ஊட்டி வந்து சேர்ந்தனர். காரில் உள்ள பொருளை எல்லாம் ஹேமா கீழே இறக்கி வைத்தாள். பிரபு சாப்பாட்டை வாங்கி கொண்டு ஹேமாவை ரூமிற்கு அழைத்து சென்றான். ஏற்கனவே ரூமை புக் செய்து வைத்திருந்ததால் நேரடியாக ஹேமாவை ரூமுக்கு அழைத்து சென்றான். பிறகு இருவரும் இருந்த பசியில் உடையை கூட மாற்றாமல் அப்படியே சாப்பிடத் தொடங்கினர். சாப்பிட்டு முடித்த உடனேயே ஹேமா அசதியாக இருக்கிறது என்று மெத்தையில் படுத்துவிட்டாள். பிரபுவும் அவளோடு சேர்ந்து உறங்கினான். இருவரும் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். திடீரென பிரபு ஹேமாவை எழுப்பினான். ஏண்டி இப்படி நெருக்கிக்கிட்டு தூங்குற, கொஞ்சம் இடம் கொடு, பள்ளி மாதிரி சுவரோடு சுவரா ஒட்டிக்கிட்டு இருக்கேன் என்றான். அவன் சத்தமாக கூறியதில் ஹேமா சற்று பயந்து விட்டாள். உடனே அவள் கண்கள் கலங்கியது. ஒன்றும் பேசாமல் அப்படியே நகர்ந்து படுத்து கொண்டாள். பிரபு அவள் கண் கலங்குவதை பார்த்து, ச பொறுமையாக பேசியிருக்கலாம் என்று மனதிற்குள்ளேயே நினைத்தான். உருண்டு உருண்டு படுத்தும் பிரபுவுக்கு தூக்கம் வரவில்லை. சரி, மலர் கண்காட்சிக்கு டிக்கெட் புக் செய்து விட்டு வரலாம் என்று நினைத்து உடனேயே கிளம்பினான். தூங்கி கொண்டிருந்த ஹேமாவை எழுப்பி, நான் டிக்கெட் புக் பண்ணிட்டு வரேன், நீ பத்திரமா இரு என்றான். அவளும் சரி என்று தலையை ஆட்டினாள். நீ கதவை பூட்டிக்கோ, நான் சாவி வச்சிருக்கேன், நானே கதவை திறந்துப்பேன் என்றான். அவளும் கதவை பூட்டி கொண்டாள். பிரபுவும் கிளம்பினான். நீண்ட தூரம் சென்ற பிறகுதான் பர்ஸை எடுக்காமல் வந்துவிட்டோம் என்று பிரபுவுக்கு ஞாபகம் வந்தது. உடனேயே காரை திருப்பிக் கொண்டு ரூமிற்கு சென்றான். கதவை திறந்து பார்த்தவன் அதிர்ந்து போனான்.
அங்கு ஹேமாவை காணவில்லை. பாத்ரூம் கதவும் திறந்திருந்தது. பயந்து போய் கதவை பூட்டிவிட்டு வெளியே தேடினான். எங்கேயும் ஹேமா இல்லை. நம்ம அவசரப்பட்டு அவளை திட்டிட்டோம், அதான் கோவத்தில் எங்கேயோ போயிட்டா என்று கண்களில் நீர் வழிய அவளை தேடினான். அவளுக்கு ஃபோன் அடித்து பார்த்தான். ஆனால் டவர் கிடைக்கவில்லை. பயத்தின் உச்சிக்கே சென்று விட்டான். எல்லோரிடமும் விசாரித்து பார்த்துவிட்டு யாரும் பார்க்கவில்லை என்பதால் மீண்டும் ரூமுக்கு வெளியே வந்து நின்றான். கண்களில் கண்ணீர் முட்ட தவறு செய்துவிட்டோம் என்று தேம்பி தேம்பி அழுதான். பிறகு நன்கு யோசித்தவன் சட்டென ரூம் புக் செய்த இடத்திற்கு சென்றான். அங்கே உள்ள ஆஃபீஸரிடம் நடந்ததை கூறி கேமராவை பார்க்க வேண்டும் என்றான். அவரும் பரிதாபப்பட்டு கேமராவை காட்டினார். அதில் பிரபு சென்ற பிறகு ஹேமா ரூமை விட்டு வெளியில் வரவில்லை என்பது தெரிய வந்தது. உடனேயே பதறி அடித்து கொண்டு ரூம் கதவை திறந்தான். ஹேமா, எங்கடா போன என்று கத்திக்கொண்டே அவனை கட்டி அணைத்தாள். நீ எங்கடி போன? உன்னை தேடி தான் நான் போனேன் என்றான். நான் எங்கேயும் போகலை, இங்கே தான் இருந்தேன் என்றாள். பர்ஸை எங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தப்போ நீ இல்லை என்றான். நான் இங்கே தான் இருந்தேன். என்னோட தோட்டு திருகாணி அவுந்து கட்டிலுக்கு அடியில் போயிடுச்சு. அதை எடுக்க கட்டிலுக்கு அடியில் போனேன் என்றாள். அந்த நேரம்தான் நான் வந்திருப்பேன் போல. அது தெரியாமல் நான் தள்ளி படுக்க சொன்னதால் நீ கோவப்பட்டு போயிட்டான்னு நினச்சிட்டேன் என்று தேம்பி தேம்பி அழுதான். ஹேமா எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி செய்தும் அவன் சமாதானமாகவில்லை. சரிடா, அழுகாத. உன்னை விட்டு நான் எங்கே போகிறேன்? அது ஒரு சின்ன விஷயம், அதுக்காக நான் கோவப்பட்டு போவேன்னு நினைக்கிறியா என்றாள். அதை கேட்டு சற்று சமாதானமானான் பிரபு. அவள் கன்னத்தை பிடித்து கொண்டு முகம் முழுக்க முத்தமிட்டான். அவளும் சிரித்து கொண்டே அவன் முதுகை தடவி கொடுத்தாள். அவளை கட்டி அணைத்து கொண்டு, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டி, நீ என்னை விட்டுட்டு எப்போதும் போகாத என்றான். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ கவலைப்படாதடா என்று அவன் தலையை கோதி மடியில் படுக்க வைத்து கொண்டாள். நீண்ட நேரம் பேய் அறைந்தது போல அமைதியாக அவள் மடியில் படுத்து கொண்டிருந்தான் பிரபு. டே பிரபு, எழுந்துருடா, எங்கேயாச்சும் சாப்பிட போகலாம், ரொம்ப பசிக்குது என்றாள். சாரிடி, நான் மலர் கண்காட்சி கூட்டிகிட்டு போகலாம்னு நினச்சேன், ஆனால் எல்லாம் வீணாக போயிடுச்சு. நம்ம 2 நாளை வீணாக்கிட்டோம் என்றான். பரவாயில்ல விடு, இந்த ஊர் ரொம்ப சூப்பராக கூலிங்காக இருக்குது, வேடிக்கை பார்க்க நிறைய இருக்குது, இன்னும் 8 நாள் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் என்றாள் ஹேமா. சரிவா, போய் சாப்பிடுவோம் என்று ஹேமாவை அழைத்து கொண்டு வெளியே கிளம்பினான். வெளியே வந்தவுடன் ஹேமாவுக்கு குளிர் தாங்க முடியவில்லை. டே, குளிர்துடா என்றாள். அவனும் ஒரு கடையில் நின்று ஸ்வெட்டர் வாங்கி கொடுத்து அழைத்து சென்றான். இருவரும் பேசிக்கொண்டே நடந்தனர். பிரபு ஒரு ஹோட்டலை பார்த்துவிட்டு, வா இங்கேயே சாப்பிடலாம் என்று அழைத்தான். ஹேமாவும் பசியில் இருந்ததால் அவன் அழைத்தவுடன் உள்ளே சென்றாள். இருவரும் தங்களுக்கு பிடித்ததை ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருந்தனர். சாப்பாடும் வந்தது. ஹேமா பிரபுவுக்கு பரிமாறினாள். பிரபு ஹேமாவுக்கு பரிமாறினான். இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். நாளைக்கு எங்கடா போகிறோம் என்றாள் ஹேமா. நாளைக்கு காலையில் படத்துக்கு போகிறோம். 10 மணி படத்துக்கு போனால் 1 மணி ஆகிடும். மதியம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சி கொலாவிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு மலர் கண்காட்சிக்கு போகலாம் என்றான். இதை கேட்ட ஹேமா, அவசியம் கொஞ்சி கொலாவணுமா என்றாள். ஆமாம் ஆமாம், அவசியம் கொஞ்சணும், அப்போதான் எனக்கு பொழுது போகும் என்றான். அவளும் சரி சரி என்று வெட்கப்பட்டு கொண்டே தலையை ஆட்டினாள். இருவரும் சாப்பிட்டு விட்டு ரோட்டிலேயே சிறிது நேரம் பேசிக்கொண்டு நடந்தனர். ஹேமாவும் பிரபுவின் கைகளை கோர்த்து கொண்டு நடந்தாள். சரிவா, மணி 9 ஆகிடுச்சு என்று அவளை ரூமுக்கு அழைத்து சென்றான். ரூமுக்குள் நுழைந்தவுடன் லைட்டை போடுவதற்காக சுவிட்ச் பாக்ஸில் கை வைத்தான் பிரபு. ஹேமா அவன் கையை தட்டிவிட்டு அவனை கதவில் சாய்த்து முத்தமிட்டாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத பிரபு வெறிகொண்டு அவள் கன்னத்தை பிடித்து முத்தமிட்டு கட்டிலில் தள்ளினான். பிரபு ஹேமாவின் உடையை கலட்டினான். ஹேமா பிரபுவின் சட்டையை கலட்டினாள். இருவரும் உடல் முழுக்க முத்தமிட்டு கொண்டனர். ஹேமா கூச்சத்தில் கண்களை மூடினாள். பிரபு கழுத்தில் முத்தமிட்டு அவள் நாணத்தை தோண்டினான். இருவரும் சிறிது நேரம் பிரிந்த ஏக்கத்தை ஊடலின் மூலம் தீர்த்து கொண்டனர். இருவரும் இயல்பு நிலைக்கு வந்தனர். என்னடி, செம்ம வெறியில் இருந்திருப்ப போல என்று கிண்டலடித்தான் பிரபு. சி போடா, புள்ள பயத்தில் அழுதுட்டு கிடந்தானேன்னு முத்தம் கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை என்றாள் ஹேமா. அவனும் இன்னைக்கு உன்னை காணோன்னு ரொம்ப பயந்துட்டேன்டி என்று அவள் தோளில் தலையை சாய்த்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
பக்கத்தில் வா என்று அவனை படுக்க வைத்துவிட்டு அவளும் உறங்கினாள். பாகம் 13 சந்திப்போம். நன்றி.